கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துகள். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது, நமது விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும் என எபிரேய மொழி நமக்கு எப்படி கற்றுத்தது என்பதை பார்க்க போகிறோம். விசுவாசம் என்று எடுத்துக்கொண்டாலே நமக்கு ஆபிரகாம் தான் நமக்கு நினைவுக்கு வருவார். ஆபிரகாம் தான் விசுவாசத்தின் தகப்பன் என்றும், அதுக்கப்புறம் அவர் தான் ஒரு ரோல் மாடலாக அவர் கருதப்படுகிறார். விசுவாசம் என்ற அந்த வார்த்தை, தமிழ் வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் நம்ம என்ன சொல்லலாம்? ஆங்கிலத்தில் ஃபெய்த்னு சொல்லுவோம். எபிரேய மொழியில யமுனா என்று கூறப்படுகிறது. யமுனா. இப்போ இந்த யமுனாவுக்கு ரூட் வேர்டு ஆமான் அப்படின்னு சொல்லப்படுது எபிரேய மொழியில. இப்போ இந்த ரூட் வேர்ட்ல இருந்து சில வார்த்தைகள் பிரியும். அது ஒரு முக்கியமான வார்த்தை ஆமேன். நமக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். எந்த ஜெபம் நம்ம பண்ணாலும் கூட ஆமேன் என்று சொல்கிறோம். அப்ப ஆமேன் என்று சொல்வதற்கு லெட் இட் பி, பி இட் பி, அதாவது அப்படியே ஆவதாக அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். அதனால அதுக்கு உண்மையான அர்த்தம் ஏன் அப்படி நம்ம அப்படியே ஆகட்டும் நம்ம நம்புகிறோம். நம்முடைய ஜெபங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவிடத்தில் ஏறெடுக்கும் பொழுது அவை அப்படியே நடக்கும் என்று நாம் நம்புகிறோம். அதனால்தான் ஆமேன் என்று அந்த ஜெபத்தை நம்ம முடிக்கிறோம். இதுல சம்பந்தப்பட்ட இன்னொரு வார்த்தை என்னன்னா நேமான். நேமான் என்றால் ஒரு ஃபேத்ஃபுல் பர்சன். ஆண்டவர் மோசைக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாரு. நீங்க என்ன மதத்துல பார்க்கலாம், என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன், அதாவது அந்த உலகத்திலேயே மோசையை போல நம்பத்தகுந்த ஒரு உண்மையுள்ள மனிதனாக மோசே இருந்தார். அந்த நேமான் என்ற அந்த வார்த்தையும் இந்த ஒரே ரூட் வேர்ட்ல தான் வருது. அப்ப இதெல்லாம் ஒன்றுக்கொன்று தொடர்புபடுத்தி கொள்ளக்கூடிய வார்த்தைகள் தான் இந்த யமுனாவும் சேர்ந்து வந்திருக்குது. யமுனா என்பதற்கு பற்றுறுதி, நன்றாக தீர்க்கமாக விசுவாசிக்கிறது என்றுதான் அர்த்தமாகப்படுகிறது. இப்ப நம்ம ஆபிரகாமை எடுத்துக்கொள்வோமே. ஆபிரகாமுக்கு எப்படி இந்த விசுவாசம் வந்தது? அதாவது ஆபிரகாம் தேவனை விசுவாசம், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்படுற வார்த்தையை, அந்த வாக்கியத்தை நம்ம எபிரேய மொழியில பார்க்கும் பொழுது அதனுடைய அந்த வினைச்சொல் அதை சாதாரணமாக விசுவாசிக்கவில்லை. அதற்கு ஒரு காரணம் இருந்திருக்கிறது. அதாவது அந்த எதுல சொல்லப்பட்டிருக்குன்னா ஒரு ஹிஃபில் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் அங்கே கொடுத்துருக்காங்க. சாதாரண வெர்புல சொல்லப்படாமல், வினைச்சொல்ல சொல்லப்படாமல் ஹிஃபில் என்ற அந்த வடிவத்தில் அந்த வினைச்சொல்லான சொல்லப்பட்டிருக்குது. அதாவது ஒரு காரணம் இருந்ததுனால அவன் விசுவாசத்தான் என்று. அப்ப ஆபிரகாம் எப்படி விசுவாசம் என்று பார்த்தாங்கன்னா, ரோமருக்கு நிருபம் 4வது அதிகாரத்துல அந்த 19 நீங்க வாசித்து பார்த்தாங்கன்னா அதுல அருமையாக பவுலப்போஸ்தலன் எழுதியிருக்கிறாரு. ஆபிரகாமுக்கு ஆபிரகாம் ஆண்டவர் வெளியில கூட்டிட்டு போறாரு. நீ பாரு, இந்த நட்சத்திரத்தெல்லாம் பாரு, என்ன முடியுமா உனக்கு, அவ்வளவு தூரத்துக்கு உனக்கு அதிகமான சந்ததி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஆபிரகாம் தேவனை விசுவாசிக்கிறார். அதுதான் அவருக்கு நீதியா எண்ணப்பட்டது. எப்படி விசுவாசிக்கிறார்? ஆபிரகாமுக்கு குழந்தை கிடையாது. ஆபிரகாமுக்கும் அவருடைய மனைவி சாராளுக்கும் கற்பம் செத்து விட்டது. இனிமேல் அவங்களுக்கு வயது சென்றவராகி விட்டார்கள். ஏற்கனவே 100 வயது ஆக போயிருது. ஆனாலும் ஆண்டவர் கூப்பிட்டு என்ன சொல்றாரு? நீ பாரு, இந்த நட்சத்திரங்களை என்ன அப்படின்ற மாதிரி ஆண்டவர் சொல்றாரு. அப்ப அவர் எப்படி விசுவாசிக்கிறாராம்? தனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் இதை செய்ய வல்லவராய் இருக்கிறார், முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தினான் அப்படின்னு போடுற. ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இப்ப நீங்க இதை பாத்தீங்கன்னா, இந்த யமுனா என்ற வார்த்தைக்குள்ள இன்னொரு ஒரு வினைச்சொல்லை பார்க்கலாம். மனா என்ற ஒரு வார்த்தை. அந்த மனா என்ற வர்புக்கு வினைச்சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா எண்ணுறது. அப்ப ரெண்டையும் ஒரு பொருத்தி பார்த்தாங்கன்னா ஒரு நல்ல ஒரு கற்பனையான ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு கிடைக்கும். எப்படி என்றால், ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆபிரகாமை கூட்டிட்டு போய் நட்சத்திரங்கள் என்னன்றாரு. நிச்சயமா அவருக்கு எண்ணவே முடியாது. ஆனால் ஆண்டவருக்கு என்ன முடியுமா? ஆண்டவருக்கு தாராளமா முடியும். அவர் தான் படைப்பின் கர்த்தா. வேதவசனம் 146 சங்கீதம் 4வது வசனம் சொல்லுது, அவர் நட்சத்திரங்களை இலக்கமிட்டு எண்ணி பேரிட்டு அழைக்கிறார் என்று போட்டிருக்குது. ஆபிரகாமுக்கு தெரியாம இருக்காது. ஏன்னா அவர் படைப்பின் கர்த்தாவை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கிறாரு. அதனாலதான் ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் என்னப்பட்டாரு. அப்ப அவ்வளவு தூரத்துக்கு படைச்சவர் நீ நட்சத்திரத்தை எண்ணின்றாரு. எனக்கு என்ன தெரியாது. ஆனால் நட்சத்திரங்களை எண்ணிக்கொண்டிருப்பவர், நட்சத்திரங்களை பேரிட்டு அழைக்கிற அந்த தேவன் சொல்றப்ப அது நிச்சயமாக அந்த வாக்குத்தத்தம் நடக்கும் என்று முழு நிச்சயமாக அவர் நம்பினார். ஏனென்றால் தனக்கு வாக்குத்தத்தம் செய்தவர் ஒரு படைப்பின் கர்த்தா, சிருஷ்டிகர்த்தா. எந்நேரத்தில் எதையாலும் அவருக்கு சிருஷ்டிக்க முடியும். அவ்வளவு பெரிய நட்சத்திர கூட்டத்தையும் இந்த வானத்தையும் பூமியையும் படைத்தவர் தனக்கு ஒரு திருப்பி நம்ம அவருக்கு ஒரு குழந்தை பிறக்க போகிற ஒரு சக்தியை, படைப்பின் சக்தியை கொடுப்பார் என்பதை முழு நிச்சயமா நம்பினார். அவர் நம்பினதற்கு காரணம் எது? ஏன்னா படைப்பின் கர்த்தாவாகி அவர் என்ன சொல்கிறாரு? நட்சத்திரங்களை எண்ணுபவர், நட்சத்திரங்களை படைத்தவர் சொன்ன வாக்கு தத்தத்தை அவர் என்ன பண்றாரு? முழு நிச்சயமாய் நம்பினார். இது போலதான் நம்முடைய விசுவாசம் இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மளை எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் நம்ம சாதாரண ஒரு போற போக்குல சரி செய்வாரு, ஆண்டவர் செய்வாரு அப்படின்ற மாதிரி நம்ம நம்புறதில்லை. முழு நிச்சயமாக வாக்கு தத்தம் பண்ணவர் அதை செய்து முடிக்க வல்லவரா இருக்கிற நம்புறப்பதான் நமது விசுவாசம் ஆபிரகாமின் விசுவாசத்தை போல ஆண்டவர் பார்வையில் அது கருதப்படும். நாமும் கூட ஆண்டவருடைய சிறைகளாக எண்ணப்படும் காலம் கூட நிச்சயமாக அதன் மூலமாக நமக்கு சரி என்பதில் ஐயமே இல்லை. எனவே விசுவாசத்தில் உறுதியாக வாக்குத்தத்தம் பண்ணவர் வல்லவர் என்பதை நாம் நம்ப வேண்டும். அதைத்தான் இந்த யமுனா என்ற வார்த்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. தாமே நம் அனைவரையும் பாதுகாத்து மீண்டும் நாம் சந்திக்கும் வரையில் நம்மை காத்துக்கொள்வாராக.